ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவக்குமார். குரோதி வருடம் மாசி மாதம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ஆங்கிலம் 21ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2025ஆம் வருடம். இன்றைய திதி தேய்பிறை அஷ்டமி திதி. காலை 9:40 வரை உள்ளது. பின் தேய்பிறை நவமி திதி நாள் முழுவதும் உள்ளது. இன்றைய நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம். மதியம் 1:47 வரை உள்ளது. பின் கேட்டை நட்சத்திரம் நாள் முழுவதும் உள்ளது. சித்த யோகம் மதியம் 1:47 வரை உள்ளது. பின் மரண யோகம் நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 9:30 - 10:30 வரை, மாலை 4:30 - 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 - 1:30 வரை உள்ளது. மாலை 6:30 - 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 - 12 வரை. குளிகை காலை 7:30 - 9 வரை. யமகண்டம் மாலை 3 - 4:30 வரை. சூலம் மேற்கு திசை. பரிகாரம் வெள்ளம். சுபவோரை சுக்கிர ஓரை காலை 6 - 7 வரை. புதன் ஓரை காலை 7 - 8 வரை. குரு ஓரை காலை 10 - 11 வரை. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரங்கள் பரணி மற்றும் கார்த்திகை. பரணி கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். இன்றைய ராசி பொது பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷ ராசி. குரு 2. பொருள் வரவு, தனவரவு, பணவரவு உண்டு. செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகம் இல்லாத இளைஞர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். எல்லா வகையிலும் ஏற்றதொரு காலம் இது. சுக்கிரன் 12. பெண்களுக்கு ஏற்றதொரு நேரம் இது. திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். சில பெண்களுக்கு உத்தியோக பாக்கியம் கிடைக்கும். சில பெண்கள் சுயமாக தொழில் ஆரம்பிப்பார்கள். ராகு 12. உடல் நலனில் கவனம் தேவை. மறைமுக எதிர்ப்புகள் வந்து நீங்கும். சனி 11. செய்தொழில் அமோக லாபம் உண்டு. தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பினால் சில நிறுவனங்கள் அதிக லாபம் ஈட்டும். தொழிலாளர்களுக்கு மேன்மை தரும் காலம் இது. இரும்பு வியாபாரம் சூடுபிடிக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சூடுபிடிக்கும். புதன் 11. மாணவர்கள் தங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்வர். மாணவர்களுக்கு மேல் படிப்பு படிக்க வாய்ப்பு கிடைக்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. சூரியன் 11. அரசாங்க காரியங்கள் சிலருக்கு கை கொடுக்கும். சிலருக்கு அரசாங்க பதவிகள் கிடைக்கும். சந்திரன் 8. எதிலும் நிதானம் தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். கவனத்துடன் செயல்பட வேண்டும். நட்சத்திர பலன். அசுபதி. இன்று செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இருந்தாலும் எங்கும் கவனம் தேவை. எதிலும் கவனம் தேவை. வாய் வார்த்தைகள் நிதானம் தேவை. பரணி. இன்று சந்திராஷ்டமம். செய்தொழிலில் கவனம் தேவை. உத்தியோகம் பார்க்கும் இடத்தில் வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கலில் மிகுந்த கவனம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும்போது கவனம் தேவை. ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. கார்த்திகை. இன்று சந்திராஷ்டமம். செய்தொழிலில் கவனம் தேவை. உத்தியோகம் பார்க்கும் இடத்தில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை. ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான் மற்றும் துர்க்கையம்மன். ரிஷபராசி. ராகு 11. செய்தொழிலில் ஏற்றம் உண்டு.
உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். எல்லா வகையிலும் ஏற்றதொரு காலம் இது. புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் கிடைக்கும். சுக்கிரன் 11 பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வர். சில பெண்கள் புதிதாக தொழில் தொடங்குவர். புதன் 10 மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். சில மாணவர்களுக்கு வெளிநாடு சென்று கல்வி பயில சீட்டு கிடைக்கும். சனி 10 செய்கின்ற தொழிலே செய்யவும் பார்க்கின்ற உத்தியோகத்தை பார்க்கவும் அதனால் மேன்மை உண்டு. சூரியன் 10 அரசாங்க காரியங்கள் நன்றாக முடியும். அரசாங்கத்தால் சிலருக்கு அனுகூலம் ஏற்படும். சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். குரு ஜென்மத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. செவ்வாய் 2 உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மறைமுக எதிர்ப்புகள் வந்து நீங்கும். சந்திரன் 7 எல்லா வகையிலும் ஏற்றமான காலம் இது. இன்று உங்களுக்கு சௌக்கியம் கூடும். சந்தோஷம் கூடும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிலவும். நட்சத்திர பலன் கார்த்திகை உங்களுடைய எண்ணங்கள் இன்று நிறைவேறும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. செய்கின்ற தொழில் நன்றாக அமையும். பார்க்கின்ற உத்தியோகம் மேன்மை தரும். ரோகிணி மற்றவர்களுடைய பேச்சுக்களை நீங்கள் கேட்க வேண்டாம். உங்கள் மனதில் பட்டதை நீங்கள் செய்யவும். அதனால் உங்களுக்கு ஏற்றம் உண்டு. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இந்நாள் பொன்னாளாக அமையும். மிருகசீரிடம் தெய்வ அனுகூலம் உண்டு. உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. உங்களுடைய துணைவியார் உங்களுக்கு சாதகமாக இன்று செயல்படுவர். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. இன்று மனமகிழ்ச்சி தரும் நாளாக அமையும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் சித்தர்கள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு. மிதுன ராசி சந்திரன் 6 மனமகிழ்ச்சி கூடும். குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். எல்லா வகையிலும் ஏற்றதொரு காலம் இது. செவ்வாய் 1 புதிய முயற்சிகள் வேண்டாம். புதிய தொழில் தொடங்க வேண்டாம். கடன் புதிதாக வாங்க வேண்டாம். கேது 4 வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. உங்களுடைய திட்டங்களை யாரிடமும் சொல்ல வேண்டாம். சூரியன் 9 அரசாங்க வேலைகள் சற்று தாமதமாகும். பின் ஜெயம் உண்டாகும். சனி 9 அலைச்சல் காரணமாக உங்களுக்கு மனசோர்வு ஏற்படும். கவலைப்படாதீர்கள். முயற்சியை கைவிடாதீர்கள். நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். உங்களுக்கு காரிய ஜெயம் உண்டாகும். புதன் 9 மாணவர்கள் படித்த படிப்பை திரும்ப திரும்ப படிக்க வேண்டும். அவ்வாறு படித்தார்களானால் அவர்களுக்கு ஞாபக சக்தி கூடும். ராகு 10 விரயத்தை சுப விரயமாக மாற்றுவீர்கள். புதிய முயற்சிகள் வேண்டாம். மாமூல் பணிகளை தொடரவும். பார்க்கின்ற உத்தியோகத்தையே பார்க்கவும். செய்கின்ற தொழிலையே செய்யவும். சுக்கிரன் 10 பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. பெண்கள் நகைகள் வாங்குவார்கள். சில பெண்கள் நகை சீட்டு கட்டுவார்கள். குரு 12 பழைய கடன்கள் சிறிது சிறிதாக அடையும் நேரம் இது. உடல் நலனில் மட்டும் சற்று கவனம் தேவை. நட்சத்திர பலன் மிருகசீரிடம் தெய்வ அனுகூலம் உண்டு. செய்கின்ற தொழிலையே செய்யவும் பார்க்கின்ற உத்தியோகத்தை பார்க்கவும் ஏற்றம் உண்டு. இன்று உங்களுக்கு வருமானம் கூடும். தனவரவு பணவரவு உண்டு. திருவாதிரை
உங்கள் மனதில் உள்ள திட்டங்களை யாரிடமும் சொல்ல வேண்டாம். புதிய முயற்சிகள் வேண்டாம். இன்று தனவரவு உண்டு, பணவரவு உண்டு, ஏற்றமான நாளாக அமையும், மனமகிழ்ச்சி கூடும். புனர்பூசம், உங்கள் விருப்பங்கள் இன்று நிறைவேறும். செய்கின்ற தொழிலையே செய்யவும், பிற்காலத்தில் அது ஏற்றமாக அமையும். இன்று தனவரவு உண்டு, மனமகிழ்ச்சி கூடும். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் மற்றும் தாயார். கடகராசி, குரு 11 ஏற்றமான காலம் இது. குரு அருளால் எல்லா காரியமும் சுபமாக முடியும். செய்தொழில் அமோக லாபம் உண்டு. வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கும். திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். சில இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்குவர். சுக்கிரன் 9 பெண்களுக்கு ஏற்றமான காலம் இது. திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் கூடி வரும். சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வர். சில பெண்கள் புதிதாக தொழில் தொடங்குவர். ராகு 9 காரியம் தாமதமாகும். எதையும் யோசித்து செயல்படுத்துங்கள். விடாமுயற்சியால் சில காரியம் கைகூடும். புதன் 8 மாணவர்களுக்கு ஏற்றமான நேரம் இது. கல்வியில் மேன்மையுறுவர். சில மாணவர்களுக்கு வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகம் உண்டு. சனி 8 உடல் நலனில் கவனம் தேவை. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குடும்பத்தில் வயதானவர்கள் இருந்தால் அவர்களை கவனத்துடன் பராமரிக்க வேண்டும். சூரியன் 8 அரசாங்க காரியம் தாமதமாகும். தொடர் முயற்சிக்கு பின் வெற்றி உண்டாகும். கேது 3 பொன்பொருள் சேர்க்கை உண்டு. ஹோட்டல் வியாபாரம் நல்ல விதமாக நடக்கும். காலனி வியாபாரம் சூடுபிடிக்கும். லாபம் உண்டு. செவ்வாய் 12 புத்தி சாதுரியத்தால் நீங்கள் விரயத்தை சுப விரயமாக மாற்றுவீர்கள். மறைமுக எதிரிகள் தோன்றி மறைவர். நட்சத்திர பலன். புனர்பூசம் குரு அருள் உண்டு. நினைத்ததை செய்து முடிப்பீர்கள். நல்லதொரு முடிவெடுப்பீர்கள். வாழ்க்கை துணை உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். எல்லா வகையிலும் மேன்மை உண்டாகும். பூசம் மற்றவர்களுக்கு நீங்கள் முன்மாதிரியாக வாழ்வீர்கள். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. உடல் நலனில் கவனம் தேவை. ஹெல்த் செக்கப் அவசியம் செய்து கொள்ளவும். எதிலும் நிதானம் தேவை. ஆயில்யம் செய்தொழிலில் லாபம் உண்டு. குடும்பத்தில் வயதானவர்கள் இருந்தால் அவர்கள் உடல் நலனில் கவனம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர், துர்க்கை அம்மன், சித்தர்கள் வழிபாடு. சிம்மராசி, செவ்வாய் 11 செய்தொழில் அமோக லாபம் உண்டு. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சூடுபிடிக்கும். செங்கல் மணல் வியாபாரத்தில் ஏற்றம் உண்டு. பில்டிங் கான்ட்ராக்ட்காரர்களுக்கு லாபம் கிடைக்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. குரு 10 உத்தியோகம் பார்ப்பவர்கள் சிலருக்கு இடப்பெயர்ச்சி உண்டு. தொழில் நிமித்தமாக சிலர் பிரயாணம் மேற்கொள்வர். அதனால் ஆதாயம் உண்டு. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. சுக்கிரன் 8 பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. குடும்பத்தில் மனமகிழ்ச்சி கூடும். உங்கள் வாழ்க்கை துணை உங்களை அனுசரித்து நடப்பார்கள். ராகு 8 உடல் நலனில் கவனம் தேவை. குடும்பத்தில் வயதானவர்கள் இருந்தால் அவர்கள் உடல் நலனில் கவனம் செலுத்தவும். புதன் 7 மாணவர்கள் நன்கு ஊன்றி கவனித்து படித்தால் படிப்பில் நாட்டம் உண்டாகும். அதனால் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சனி 7
எதிலும் அவசரம் காட்டக்கூடாது. செய்கின்ற தொழிலையே செய்ய வேண்டும். தொழிலாளர்கள் நலனில் அக்கறை செலுத்தும் நிறுவனங்கள் லாபம் ஈட்டும். வியாபாரிகள் தங்கள் கணக்கு வழக்குகளை சரியாக முறையாக பராமரிக்க வேண்டும். சூரியன் 7 அரசாங்க காரியங்கள் தாமதம் ஆகும். சிலருக்கு உத்தியோக மாற்றம் கிடைக்கும். அதனால் சிலர் வெளியூர் செல்ல நேரிடும். கேது 2 ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. எல்லா வகையிலும் இன்று இவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சந்திரன் 4 உடல் நலனில் அக்கறை தேவை. நட்சத்திர பலன் மகம். துணிச்சலுடன் காரியம் ஆற்றுவதில் நீங்கள் வல்லவர். இருந்தாலும் இன்று நீங்கள் முடிவெடுப்பதில் சற்று நிதானிக்க வேண்டும். பூரம். நீங்கள் படபடவென்று பேசுவீர்கள். இன்று நீங்கள் பேசும்போது கவனம் தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். உத்தரம். செய்தொழில் சுமாரான லாபம் இருக்கும். இருந்தாலும் தொழில் கூட்டாளிகளையும் மற்றவர்களையும் நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், ஆஞ்சநேயர், துர்க்கை அம்மன். குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு. கன்னிராசி. குரு 9 குருவருள் உண்டு. ஏற்றமான காலம் இது. செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும். திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமணம் கூடி வரும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. சந்திரன் 3 இன்று அமோகமான நாள். ஆதாயம் கூடும். எல்லா வகையிலும் மனமகிழ்ச்சி உண்டாகும். பணவரவு தனவரவு உண்டு. சுக்கிரன் 7 பெண்களுக்கு ஏற்றமான காலம் இது. பெண்கள் நகைகள் வாங்குவார்கள். ராகு 7 புதிதாக தொழில் தொடங்க வேண்டாம். மாமூல் தொழிலையே தொடரவும். வியாபாரிகள் கணக்கு வழக்குகளை சரியாக பராமரிக்க வேண்டும். புதன் 6 மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். புத்திசாலித்தனம் மேலோங்கும். அதனால் சில மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகம் கிடைக்கும். சனி 6 எல்லா காரியமும் நல்ல விதமாக முடிக்கும். அதே சமயம் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. தொழிலாளர்களுடைய கூட்டு முயற்சினால் சில நிறுவனங்கள் அதிக லாபம் ஈட்டும். சூரியன் 6 அரசாங்க காரியம் கைகூடும். அரசாங்கத்தில் உத்தியோகம் சிலருக்கு கிடைக்கும். உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு புரமோஷன் கிடைக்கும். கேது ஜென்மத்தில் உடல் நலனில் கவனம் தேவை. நட்சத்திர பலன் உத்தரம் ஏற்றதொரு காலம் இது. எல்லா வகையிலும் தனவரவு பணவரவு உண்டு. குடும்பத்தில் மனமகிழ்ச்சி கூடும். அஸ்தம் எதையும் யோசித்து செயல்படுத்துவீர்கள். இந்நாள் பொன்னாளாக அமையும். மகிழ்ச்சிகள் கூடும். தனவரவு பணவரவு உண்டு. சித்திரை கோபப்பட வேண்டாம். இன்று எல்லா காரியமும் செவ்வனே நடைபெறும். உங்களுக்கு மனமகிழ்ச்சி கூடும். ஆதாயம் கூடும். தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் மற்றும் ஆஞ்சநேயர். குலதெய்வ வழிபாடு சிறந்தது. துலாம் ராசி. ராகு 6 லட்சுமிகரமாக இருக்கும். செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் லாபம் உண்டு. கெமிக்கல் வியாபாரத்தில் லாபம் உண்டு. ஹோட்டல் வியாபாரத்தில் லாபம் உண்டு. காலனி வியாபாரம் செய்பவர்கள் லாபம் பார்ப்பர். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. சுக்கிரன் 6 பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. இருந்தாலும் உடல் நலனில் கவனம் தேவை.
பெண்கள் எதையும் நிதானித்து முடிவெடுக்க வேண்டும். அவசரம் காட்டக்கூடாது. குரு 8 உடல் நலனில் மட்டும் அதிக கவனம் தேவை. செய்தொழிலில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. சந்திரன் 2 இன்று சில காரியங்கள் தாமதமாகும். நிதானம் தேவை. பொறுமை தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். செவ்வாய் 9 சில காரியங்கள் தாமதம் ஏற்பட்டு பின் ஜெயம் உண்டாகும். அவசரம் காட்டாதீர்கள். சனி 5 நிதான போக்கு இருந்தால் எதிலும் நீங்கள் ஏற்றத்தை அடையலாம். தொழில் நிறுவனங்கள் தங்களுடைய தொழிலாளர் நலனில் அக்கறை காட்டினால் லாபம் மிகும். சூரியன் 5 அரசாங்க காரியங்கள் தடைபட்டு பின் ஜெயம் உண்டாகும். முயற்சியின் பேரில் சிலருக்கு லாபம் கிடைக்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். புதன் 5 மாணவர்கள் எதையும் யோசித்து செயல்படுத்த வேண்டும். படித்த பாடத்தை விடாமல் படிக்க வேண்டும். ஞாபக சக்தி கூடும். நட்சத்திர பலன் சித்திரை யாரையும் கோபப்பட வேண்டாம். செய்தொழிலில் கவனம் தேவை. பார்க்கும் உத்தியோகத்தில் கவனம் தேவை. எந்த உத்தியோகம் பார்க்கிறீர்களோ அதே உத்தியோகத்தை தொடரவும். லாபம் உண்டு. ஏற்றம் உண்டு. சுவாதி வீண் வார்த்தைகளை தவிர்க்கவும். யாரையும் குறை சொல்லாதீர்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு. பார்க்கின்ற உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. விசாகம் நீங்கள் எல்லோரையும் அனுசரித்து போவீர்கள். யோசித்து பேசுவீர்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு. பார்க்கின்ற உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. படிக்கின்ற மாணவர்களுக்கு ஏற்றம் உண்டாகும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு. விருச்சிக ராசி குரு 7 செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. ஐடி தொழிலில் லாபம் உண்டு. ஐடி உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு மேன்மை உண்டு. சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். எல்லா வகையிலும் ஏற்றதொரு காலம் இது. சுக்கிரன் 5 அழகு சாதன பொருட்கள் விற்பனை செய்வோர் லாபம் பார்ப்பர். பியூட்டிஷியன் தொழில் சிறப்பாக அமையும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. கலைத்துறை வல்லுநர்கள் ஏற்றமான காலம் இது. ராகு 5 செய்தொழிலில் கவனம் தேவை. உத்தியோகத்தில் கவனம் தேவை. வியாபாரிகள் தங்களுடைய கணக்கு வழக்குகளை பராமரித்து வர வேண்டும். புதன் 4 பக்தி விருத்தி உண்டாகும். மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் காண்பர். வயதானவர்கள் பக்தி சுற்றுலா செல்வர். சனி 4 வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. நண்பர்களுடன் பேசும்போது கேலி கிண்டல் வேண்டாம். தொழில் நிமித்தமாக பேசும்போது வீண் வார்த்தைகளையும் அலட்சியத்தையும் காட்டக்கூடாது. சூரியன் 4 அரசாங்க காரியம் தாமதமாகும். சில மறைமுக எதிர்ப்புகளால் சில காரியங்கள் தடைப்பட்டு பின் ஜெயம் உண்டாகும். சந்திரன் ஜென்மத்தில் இன்று தேக ஆரோக்கியம் கூடும். இந்நாள் பொன்னாளாக அமையும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. நட்சத்திர பலன் விசாகம் தெய்வ அருளால் உங்களுக்கு இந்நாள் பொன்னாளாக அமையும். இன்று ஏற்றதொரு நாளாக அமையும். உங்களுக்கு ஒரு முக்கியமான காரியம் கைகூடும். அனுஷம் தெய்வ அனுகூலம் உண்டு. இதுவரை நீங்கள் செய்து வந்த தொழிலில் ஏற்றத்தை காண்பீர்கள். உத்தியோகத்தில் பாராட்டுதலை பெறுவீர்கள். எல்லா வகையிலும் இந்நாள் சிறப்பான நாளாக அமையும். கேட்டை பிடிவாத குணத்தை தளர்த்துங்கள். உங்களுக்கு செய்தொழிலில் லாபம் உண்டு. பார்க்கின்ற உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மை உண்டு. பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது.
அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன், துர்க்கையம்மன், குலதெய்வ வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு. தனுசு ராசி. சனி 3, கெமிக்கல், வியாபாரம், ரியல் எஸ்டேட், கட்டிட கான்ட்ராக்ட்காரர்கள், பில்டர்ஸ், காலனி வியாபாரம், அழகு சாதன பொருட்கள் வியாபாரம், பியூட்டிஷியன் தொழில், லாபம் ஈட்டுவர். எல்லா வகையிலும் மேன்மை உண்டு. புதன் 3, மாணவர்கள் கல்வியை ஊன்றி கவனித்து படிக்க வேண்டும். படித்த பாடங்களை எழுதி பார்க்க வேண்டும். அதனால் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். ராகு நாளில் உங்கள் மனதில் உள்ள திட்டங்களை யாரிடமும் சொல்ல வேண்டாம். ரகசியங்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். சுக்கிரன் நாளில் உறவினர்கள் வருகை உண்டு. சில உறவினர்கள் உங்கள் தொழிலுக்கு உதவுவர். அதனால் உங்கள் தொழில் அமோகமாக வளரும். குரு 6, மகான்கள் வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக அமையும். மகான்களுடைய ஆசீர்வாதமும் பெரியோர்களுடைய ஆசீர்வாதமும் உங்கள் வாழ்க்கை நிலையை உயர்த்தும். சூரியன் 3, எல்லா வகையிலும் நன்மை உண்டு. அரசாங்கத்தால் சிலருக்கு ஆதாயம் கிடைக்கும். சந்திரன் 12, சில காரியம் தாமதம் ஏற்பட்டு பின் ஜெயம் உண்டாகும். எதிலும் நிதானமும் கவனமும் தேவை. நட்சத்திர பலன். மூலம், தெய்வ அனுகூலம் உண்டு. மனதில் பட்டதை பேச வேண்டாம். எதையும் யோசித்து பேசுங்கள். இன்று சுமாரான பலன் தரும் நாளாக அமையும். பூராடம், வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. யாருக்கும் அட்வைஸ் பண்ண வேண்டாம். தான் உண்டு தன் வேலையுண்டு என்று இருங்கள். ஏற்றமான நாளாக அமையும். உத்திராடம், உங்களுக்கு இன்று எல்லா காரியமும் சுமாரான பலன்களை தரும். ஆகையால் நிதானத்துடன் பொறுமையுடன் நீங்கள் செயல்பட்டீர்களானால் எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன், துர்க்கையம்மன், சித்தர்கள் வழிபாடு, பெருமாள் மற்றும் தாயார். மகர ராசி. குரு 5, மாணவர்களுக்கு ஏற்றமான நேரம் இது. இளைஞர்களுக்கு ஏற்றமான காலம் இது. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. எல்லா தொழிலும் சிறக்கும். செவ்வாய் 6, ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் லாபம் உண்டு. சிலர் வீடு மனை வாங்குவார்கள். சிலர் தங்களுடைய வீட்டை மாற்றி அமைப்பார்கள். சிலர் பிளாட்டுகளை வாங்குவார்கள். சுக்கிரன் 3, பெண்களுக்கு ஏற்றமான காலம் இது. பெண்களுக்கு மன மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி வரும். குடும்பத்தில் சுப நிகழ்வு நடக்கும். சௌக்கியம் கூடும். ராகு 3, எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கும் ஏற்றம் உண்டு. செய்தொழிலும் அமோக லாபம் உண்டு. வெளிநாட்டில் வசிப்பவர்களுக்கு ஏற்றமான காலம் இது. சிலர் வெளிநாட்டுக்கு செல்வர். அதனால் அவர்களுக்கு லாபம் உண்டு. புதன் 2, உங்களுக்கு நல்ல குணம். அதனால் மற்றவர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர். எல்லா வகையிலும் நீங்கள் முன்னேறுவீர்கள். சந்திரன் 11, நீண்ட காலமாக நினைத்து கொண்டிருந்த ஒரு காரியம் இன்று கைகூடும். லாபகரமாக அமையும். நட்சத்திர பலன். உத்திராடம், நீங்கள் நினைத்ததை சாதிப்பீர்கள். இன்று பொன்னாளாக அமையும். உங்களுக்கு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. திருவோணம், நீங்கள் எதிலும் நிதானத்தை கடைபிடிப்பவர்கள். இன்று செய்தொழிலில்
அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. மாணவர்களுக்கு ஏற்றம் உண்டு. அவிட்டம் தொட்டது துலங்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. சில மாணவர்கள் வெளிநாடு சென்று படிப்பர். சில இளைஞர்கள் வெளிநாட்டில் உத்தியோகம் பார்ப்பர். சிலர் தங்களுடைய உத்தியோகத்தை மாற்றி அமைப்பர். அதனால் ஆதாயம் கூடும். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். சித்தர்கள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு. கும்பராசி. சுக்கிரன் 2. பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. அழகு சாதன பொருட்கள் விற்போருக்கு லாபம் உண்டு. பியூட்டிஷியனுக்கு லாபம் உண்டு. கவரிங் வியாபாரம் சூடுபிடிக்கும். நகை வியாபாரத்தில் லாபம் உண்டு. அடகு கடை வியாபாரம் லாபகரமாக செல்லும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. குரு நாளில் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. மனதில் உள்ளதை அப்படியே யாரிடமும் சொல்ல வேண்டாம். யாருடைய விஷயத்திலும் தலையிடாமல் இருந்தால் நல்லது. செவ்வாய் 5. வீடு மனை வாங்கும்பொழுது நிதானம் தேவை. பத்திரத்தை நன்கு கவனித்து ஊன்றி படித்து பார்த்து வாங்க வேண்டும். வீடு கட்டும்பொழுது நிதானம் தேவை. நல்ல பில்டிங் கான்ட்ராக்டருடன் கையெழுப்பம் இட்டு வீடு கட்ட வேண்டும். கேது 8. உடல் நலனில் கவனம் தேவை. சந்திரன் 10. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாள். எல்லா காரியம் தங்கு தடையின்றி நடக்கும். சௌக்கியம் கூடும். ராகு 2. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. புதிய முயற்சிகள் வேண்டாம். புதன் ஜென்மத்தில் உத்தியோகம் நிமித்தமாக பிரயாணம் ஏற்படும். அதனால் ஆதாயம் கூடும். சனி ஜென்மத்தில் எந்த புதிய முயற்சியும் வேண்டாம். பழைய தொழிலையே செய்யவும். பார்க்கும் உத்தியோகத்தையே பார்க்கவும். யோசித்து முடிவு எடுக்க வேண்டும். நட்சத்திர பலன். அவிட்டம் தொட்டது துலங்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. வருமானம் கூடும். செய்தொழில் ஆதாயம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். சதயம் செய்தொழில் ஆதாயம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. எல்லா விஷயங்களும் நன்றாக முடியும். இன்று மனமகிழ்ச்சி கூடும். குடும்பத்தில் சௌக்கியம் நிலவும். கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் கூடும். பூரட்டாதி தெய்வ அனுகூலம் உண்டு. கோயில் குளம் என்று செல்வீர்கள். இன்று ஏற்றதொரு நாளாக அமையும். பூர்வ புண்ணிய பலன்கள் உங்களுக்கு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள், தாயார் ஆஞ்சநேயர் மற்றும் குருவாயூர் அப்பன். சித்தர்கள் வழிபாடு. மீனராசி. சுக்கிரன் ஜென்மத்தில் பொருள் வரவு தனவரவு உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. செய்தொழில் ஆதாயம் கூடும். மாணவர்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. பெண்களுக்கு நகைகள் சேரும். குரு 3. பண விஷயத்தில் கவனம் தேவை. கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. யாருக்காவது கடன் கொடுக்கும் போது நிதானத்துடன் யோசித்து முடிவெடுக்க வேண்டும். செவ்வாய் நாளில் வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். மனதில் பட்டதை பேச வேண்டாம். எதையும் யோசித்து பேசினால் விரோதத்தை தவிர்க்கலாம். கேது 7. வியாபாரிகள் தங்கள் கணக்கு வழக்குகளை சரியாக முறையாக பராமரிக்க வேண்டும். வீண் வம்பு சண்டைகளில் ஈடுபட வேண்டாம். யாருக்கும் அட்வைஸ் பண்ண வேண்டாம். சூரியன் 12. அரசாங்க காரியம் தாமதம் ஏற்படும். அரசாங்க முயற்சிகள் தற்பொழுது எடுக்க வேண்டாம். உத்தியோக நிமித்தமாக யாரிடமும்
நீங்கள் முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். சனி 12 உடல் நலனில் கவனம் தேவை. மெடிக்கல் செக்கப் அவசியம் தேவை. மறைமுக எதிர்ப்புகள் உண்டு. தொழிலில் கவனமும் நிதானமும் தேவை. புதன் 12 மாணவர்கள் கல்வியை நன்கு ஊன்றி கவனித்து படிக்க வேண்டும். தெரியாத பாடத்தை ஆசிரியரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். சந்திரன் 9 காரியம் தாமதமாகும். விடாமுயற்சியின் பேரில் காரியம் ஜெயம் உண்டாகும். நட்சத்திர பலன் பூரட்டாதி தெய்வ அனுகூலம் உண்டு. குருவருள் உண்டு. சித்தர்கள் வழிபாடு மேன்மை தரும். அதனால் சில காரியங்கள் உங்களுக்கு கைகூடும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தரட்டாதி நிதானம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. எதையும் ஆலோசித்து பேச வேண்டும். மெடிக்கல் ஹெல்த் செக்கப் அவசியம் செய்து கொள்ள வேண்டும். ரேவதி எந்த விஷயத்தையும் யோசித்து முடிவெடுக்க வேண்டும். யாருக்கும் அட்வைஸ் செய்யக்கூடாது. பிறர் விஷயங்களில் தலையிடக்கூடாது. பஞ்சாயத்தில் பேசக்கூடாது. யாருக்கும் பஞ்சாயத்து பண்ணக்கூடாது. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் சித்தர்கள் வழிபாடு ஷிரடி சாய்பாபா, ராகவேந்தர், தட்சிணாமூர்த்தி. 12 ராசிக்காரர்களும் செல்ல வேண்டிய ஆலயம் சிவாலயம். சிவாலயம் சென்று அம்பாளுக்கு மல்லிகை புஷ்பம் சாற்றி பசுனை தீபம் ஏற்றி வணங்கினால் அம்பாள் அருளை பெறலாம். நன்றி, வணக்கம்.